ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பெயிண்டிங் காம்படிஷன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் கீழே வச்சுருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்கெட்சில் ஒரு பாட் அழகாக வரைஞ்சிக்குவோம். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு லேடிஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த பாட்டை அழகாக டிசைன் பண்ணிடலாம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இந்த பாட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக ஆயிடுச்சுப்பா. இப்போ நம்ம ரிச் கார்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும்னா பார்க்குறதுக்கு அழகான ரெட் கலர் ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ நம்ம இது எல்லா இடத்துலையும் அழகாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பிரான்ச்சஸ் போட்டுக்கலாமா சின்னதாக க்ரீன் கலரில். இப்போ இதில் சின்ன சின்ன லீவ்ஸ் கூட அழகாக வரைஞ்சிக்கலாம். இன்னும் பிளைனாக இருக்குது, அதுக்காக நான் எல்லோ கலர் எடுத்து அந்த ஃப்ளவர் மேலே புள்ளி புள்ளியாக வச்சுக்கிறேன். இப்போ சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஆஹா, எப்பொழுதும் போல இந்த கையல் செம கலக்கல வரைஞ்சிட்டாலே. எப்படியாவது இந்த காம்படிஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டைமை வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் நம்ம கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா எல்லோ கலர் அடிச்சாச்சு. இப்போ மேல ப்ளூ கலர் அடிச்சுக்கலாம். ஃபுல்லா இது நல்லா அடிச்சிட்டோம். இப்போ நல்லா காயிட்டோம். இப்போ நம்ம சில்லி எடுத்துக்கோ கிரீன் கலரு. இதுல மேல கிரீன் கலர் கோட் பண்ணிடலாம். பாதியா கட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாமா எல்லோ கலர்ல. பாக்குறதுக்கு பாருங்களேன், அழகான தண்ணிக்குள்ள ஏதோ செடி இருக்க மாதிரியே இருக்குல்ல. பாக்குறதுக்கு செம அழகா இருக்குப்பா. ஓகே, இப்போ சூப்பரா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன வரையலாம்? சரி, நெக்ஸ்ட் நம்ம பீட்ரூட் எடுக்கலாம். பீட்ரூட் எடுத்தாது ஏதாவது யோசிப்போம். இப்போ இதை நம்ம பாதியா கட் பண்ணிக்கலாம். பாதியா கட் பண்ணிட்டு இதுல பிங்க் கலர் அடிச்சுக்கலாம். இப்ப நடுவுல ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒழுங்கா ப்ரெஸ் ஆகல. சரி ஓகே, அது மேல நம்ம அழகா பெயிண்டே எடுத்து அடிச்சுக்கலாம்ப்பா டைரக்டா. இதை ஒரு மீன் மாரி வரைஞ்சிடலாம். கொஞ்சம் குண்டா இலை போலதான் இருக்கு, இருந்தாலும் அழகா தான் இருக்கு. சரி, இது காஞ்சோன்னு இதுக்கு மேல ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். அப்பதான் மீன் போல தெரியும். இல்லைன்னா நம்மளே கிண்டல் பண்ணுவாங்க என்னான்ட்டு. வாவ், சூப்பரா வந்துடுச்சுப்பா இந்த மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? இப்போ ஒரு கண்ணு வரைஞ்சிக்கலாம். மீனுக்கு கண்ணு வரைஞ்சோன்னு தான் இது அழகா இருக்குப்பா. வாய பாருங்க, அழகா வந்துருச்சு நம்மளுக்கு. சூப்பரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டயக்ராமா? இப்போ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஓட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பேரு விஜய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பொட்டேட்டோ வச்சு தான் வரைய போகிறேன். இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் பிங்க் கலர் எடுத்து இது பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா அழகாக பேப்பரில் ப்ரெஸ் பண்ணிக்குவோம். இதேமாரி அழகாக வந்துருக்கு, இருந்தாலும் ஒரு அவுட்லைன் கொடுத்துக்குவோம். இதேமாரி நான் ப்ளூ கலரும் பொட்டேட்டோவும் கலர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஆந்தை தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பார்க்க அழகாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஆந்தைக்கு அழகே கண்ணு தானே, பெருசாக கண்ணு போட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம இப்போ பிளாக் கலர் டாட்ஸும் மூக்கும் அழகாக வரைஞ்சிடலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஒரு வழியாக ஆந்தைக்கு விங்ஸும் இதுமாரி புள்ளியெல்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆந்தை ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்க மாரி ஒரு கிளைய போட்டுடலாம். கிளைய போட்டு பக்கத்தில் 2 செடியையும் வச்சிடலாம். லீவ்ஸ்லாம் வரைஞ்சிடலாம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரைஞ்சி முடிச்சாச்சு. கொஞ்சம் பிளைனாக இருக்க மாரி இருக்குல்ல, அதுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்து எல்லோ கலரில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்னோட பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோட பேர் ரோஜா. வாவ், ரோஜா, கயல், விஜய் செம சூப்பராக வரைஞ்சிருக்கீங்கப்பா. நீங்கள் என்ன வெஜிடபிளில் பெயிண்ட் பண்ணீங்கன்னு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு செம சூப்பராக இருக்குப்பா பெயிண்டிங்கு. இந்த காம்படிஷனோட வின்னர் யார் அப்படிங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ண போகிறதில்ல. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வின்னரை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த 3 பேரில் யார் வின்னர், உங்களுக்கு யாரோட பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ்.